குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்டுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். கணமொழி செட் லாங்குவேஜ் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு இந்த வீடியோவில் இன்ட்ரொடக்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு வர வீடியோஸ் எல்லாத்துலேயும் நம்ம எக்ஸசைஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மேக்ஸ் மகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கணம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கணம் என்றால் என்ன? வாட் இஸ் அ செட்? நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் சேர்க்கையே கணம் எனப்படும். எ செட் இஸ் எ வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் டிஸ்டின்ட் ஆப்ஜெக்ட். இப்போ ஒரு பொருள் இல்லது ஒரு கலெக்ஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வெல் டிஃபைன்டாக இருக்கணும். நம்மளால் அதை டிஃபைன் பண்ண முடியணும். அதை தான் நம்ம கணம்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பொருளோ ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதை நம்ம ஒரு செட்டாக நம்ம ஒரு ஃபார்ம் பண்ண முடியணும். அப்படி பண்ண முடிகிறத தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? கணம்னு சொல்லுவோம். இப்போ நான் இப்படி சொன்னது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். நம்ம அடுத்த வர எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ கண குறிப்பீடு அப்படிங்கிறாங்க. விவரிப்பு முறை. விவரிப்பு முறை மீன்ஸ் சொற்களால் விவரிக்கும் முறை. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. வவல்ஸ் இன் இங்கிலீஷ் விவரிப்பு முறை மீன்ஸ் இப்போ அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை ஒரு வேர்டால் சொல்கிறது. அதுவே பில்டர் ஃபார்ம் மீன்ஸ் கட்டமைப்பு முறை. அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை கொண்டு நம்ம உருவாக்குறது தான் கட்டமைப்பு முறை. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸ் இஸ் டு எக்ஸ் இஸ் எ வவல் இன் இங்கிலீஷ். இப்போ எப்போவுமே A ஈக்குவல் டு செட் ஆஃப்னு தான் படிக்கணும். ஏன்னா செட்டை பற்றி படிக்கிறோம். அதனால இப்படி எழுதியிருக்காங்க. செட்டுக்குள்ளே அந்த வவல்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பட்டியல் முறை பார்க்கலாம். கணத்தின் உறுப்புகளை பட்டியலிட்டு எழுதுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த வீடியோவில் என்ன சொன்னாங்க? ஒரு சொற்களை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அதை நம்ம பில்டர் ஃபார்மில் பில்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க? ரோஸ்டர் ஃபார்ம் பார்த்தோம்னா டேபிள் ஆஃப் ஃபார்ம்னு சொல்லலாம். இது என்னங்கிறாங்க? அங்கே வவல் இன் இங்கிலீஷ் சொன்னாங்களா? இங்கே எக்ஸாம்பிளில் வவல் இன் இங்கிலீஷ்னால் என்ன? வவல் என்னவோ அது. A ஈக்குவல் டு செட் ஆஃப் A, E, I, O, U. இதுதான் செட் ஆஃப் வவல்ஸ். இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? வவல்ஸ்னு சொல்லுவாங்க. வவல்ஸ்ன்னு கேட்குறப்ப அதை செட் ஆஃபில் கொண்டு வராங்க. பார்த்தியா? இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா விவரிப்பு முறையில் என்ன சொன்னாங்க? த செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ். அதை பில்டர் ஃபார்மில் செட்டுக்குள்ளே கொண்டு போய் எழுதணும். இப்போ தான் டேபிள் ஆஃப் ஃபார்ம் வந்திருக்கும். டேபிள் ஆஃப் ஃபார்மில் என்ன பண்ணுறோம்? A ஈக்குவல் டு அந்த வவல்ஸ் என்னவோ அதை தான் நம்ம டேபிள் ஆஃப் ஃபார்மில் ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்களோ அதை பில்டர் ஃபார்மில் போட்டால் கூட நம்ம டேபிள் ஆஃப் ஃபார்மில் என்ன பண்ணணும்னா அது என்னவோ அதை தான் நம்ம இது பண்ணுவோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடுக்குள்ளே போகலாம். டைப்ஸ் ஆஃப் செட்ஸ். கணங்களின் வகைகள். வெற்று கணம்னா எந்த ஒரு உறுப்புமே இருக்காது. ஓகேவா? அதுக்கு சிம்பிள்ஸே பாருங்களேன். உங்களுக்கு எம்டி செட்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓருறுப்பு கணம். ஒரே ஒரு உறுப்பு மட்டும் கொண்ட கணம். ஒரே ஒரு சிங்கிள் ஒரு உறுப்பு அந்த மாதிரி. ஓகேவா? முடிவுறு கணம். ஃபைனட் செட். எண்ணக்கூடிய உறுப்புகள். அதாவது ஃபைனட் இன்ஃபைனட்னு நம்ம பார்ப்போம். எண்ணக்கூடிய எண்ண முடியாத ஒரு குறிப்பிட்ட இது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். 1 to 10க்கு நம்ம ஒரு செட்டு ஃபார்ம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 1லேருந்து 10 n ஆஃப் ஏன்னு எழுதலாம். நம்ம 10ன்னு தாராளமாக எழுதலாம். ஆனால் எண்ண முடியாதுன்னா இன்ஃபைனட் செட். அது எண்ணவே முடியாது அந்த மாதிரி செட். அனைத்து கணம் மீன்ஸ் யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட் மீன்ஸ் இங்கே என்னன்னு தான் நம்மளுக்கு இதாகும்னா கேபிட்டல் யூ மாதிரி தான் இருக்கும். அதுதான் யூனிவர்சல் செட். அனைத்து உறுப்புகளையும் உள்ளடக்கியது. இப்போ உங்களுக்கு இதுவே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு பிக்சர் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அல்ஜீப்ரா, கால்குலஸ், ஜியாமெட்ரி இது எல்லாமே இதை செட்டுன்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருந்தாலும் காமனாக இருக்க விஷயத்த நம்ம செட்டுன்னு சொல்லுவோம். வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடுக்குள்ளே போகலாம். கண செயல்பாடுகள். செட் ஆப்ரேஷன்ஸ். சேர்ப்பு, வெட்டு, வேறுபாடு. A யூனியன் B. சேர்ப்பை பொறுத்தளவுக்கு யூனியன் கேபிட்டல் யூவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். வெட்டு இன்டர்செக்ஷனை பொறுத்த வரைக்கும்
யூவையே தலைகீழாக போட்டால் இன்டர்செக்ஷன். ஓகே, வேறுபாடு டிஃப்ரென்ஸ் மீன்ஸ் ஏல இருக்கிற எல்லா உறுப்பும் பியில் இல்லாமல் இருக்கிறதுக்கு சமம். ஓகேவா? இப்போ வாங்க பார்க்கலாம். இரண்டு கணங்களின் அனைத்து உறுப்புகளையும் சேர்த்து எழுதுதல். என்ன சொல்கிறாங்க? ஏல இருக்கிறதையும் பியில் இருக்கிறதையும் சேர்த்து எழுதுறது. பெட்டு மீன்ஸ் இரண்டு கணங்களுக்கும் பொதுவான உள்ள உறுப்பு. இப்போ எப்படி சேர்த்து எழுதுறது தான் சேர்ப்பு. வெட்டு மீன்ஸ் ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்கோ அது. வேறுபாடு மீன்ஸ் ஏயில் உள்ள ஆனால் பியில் இல்லாத உறுப்புகள் அது. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட்டு சம் பார்க்க உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் உங்களுக்கு குழப்பக்கூடாதுங்கிறதுக்காக தான் எதுவுமே சொல்லலை. வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். n ஆஃப் ஏ கார்டினல் நம்பர், ஆதி எண். கணத்தின் ஆதி எண் என்றால் என்ன? ஒரு முடிவுறும் கணம், அதாவது ஏவில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையே அதன் ஆதி எண் ஆகும். The numbers of element in a finite set A is called its cardinal number denoted by n of A. எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். நம்ம வவல்ஸ் சொன்னோம்ல, வவல்ஸில் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது? 5. ஓகேவா? என்னென்ன? ஏஇ ஐஓஇ. இப்போ நம்ம ஒரு செட் எடுத்துக்கிறோம். ஏங்கிறது ஒரு செட்டுன்னா ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஏ கமா இ கமா ஐ கமா ஓ கமா யூ. தென் அப்போ n ஆஃப் ஏ என்ன வரும்? 5. இதுதான். இப்போ ஒரு ஃபைனட் செட் இருக்குது, அதாவது முடிவுறும் செட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த செட்டில் இருக்க எல்லா உறுப்புகளும் உடைய நம்பர், அந்த செட்டில் இருக்கிற உறுப்புகளுடைய எண்ணிக்கை, இந்த ஃபைனட் செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸோடைய எண்ணிக்கை, அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்? n ஆஃப் ஏ கார்டினல் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த நெக்ஸ்ட் ஸ்லைடுக்குள்ளே போகலாம். ஜான் வென் கான்செப்ட் கன செயல்பாடுகளை வரைபடம் மூலம் எளிதாக புரிந்து கொள்ள ஜான் வென் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுதான் இந்த வென் டயக்ராம் வந்து ஜான் வென்னால் தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. யுனிவர்சல் செட்டு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அனைத்து கணமும் எப்படி தான் இருக்கும்? யூ ஒரு செவ்வக வடிவில் குறிக்கப்படும். சப்செட்ஸ் ஆஸ் எ சர்க்கிள் கணங்கள் ஏ கமா பி போன்றவை செவ்வகத்தினுள் வட்டங்களாக குறிக்கப்படும். கணங்களை என்னன்னு சொல்கிறாங்க? ஒரு செவ்வகத்துக்குள்ள வட்டங்களாக குறிக்கப்படும். ஈஸிக்கன்னா ஒரு ஸ்கொயர் போட்டுக்கிறோம், இல்லை ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ரெக்டாங்கிள் தான். அந்த ரெக்டாங்கிளை வந்துட்டு அதுக்குள்ளே நம்ம வரைகிறத வென் டயக்ராம். ஒரு ரெக்டாங்கிள்குள்ளே இருக்கிற ஏபி வந்து என்னவாக தான் இருக்கும்? சர்க்கிளாக போட்டு தான் நம்ம இந்த வென் டயக்ராமை யூஸ் பண்ணுவோம். இது எதுக்கெல்லாம்னா சிக்கலான கணக்குகள், கணங்களின் பயன்பாட்டு கணக்குகளுக்கு வென் வரைபடம் மிகச்சிறந்த தீர்வை தரும். ப்ராப்ளம் சால்விங்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி சொல்கிறாங்கன்னா, வென் டயக்ராம் எப்படி இருக்குன்னா, ஒரு ரெக்டாங்கிள்குள்ளே, அதாவது ஒரு செவ்வகத்துக்குள்ளே சர்க்கிள் இருக்கும். அந்த சர்க்கிளை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஏபின்னு டிஃபைன் பண்ணுவோம். ஓகேவா? புரிஞ்சுதா? வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடுக்குள்ளே போகலாம். கணத்தின் நிரப்பி ஏ பார் அல்லது ஏ டேஷ்னு சொல்லலாம். அனைத்து கணம் யூவில் உள்ள ஆனால் கணம் ஏயில் இல்லாத உறுப்புகளின் கணம் ஏயின் நிரப்பி கணம் ஆகும். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட் ஏ கண்டைன்ஸ் ஆல் எலமெண்ட் ஆஃப் யூனிவர்சல் செட் யூ தட் ஆர் நாட் இன் ஏ. இப்போ அனைத்து கணம் யூவில் இருக்கும், ஆனால் ஏல இல்லாத உறுப்புகளை தான் நிரப்பி கணம் அப்படிமோ. அனைத்து கணம்னா யூ, ஆனால் அதில் ஒன்றே இருக்காது, ஏல மட்டும் இருக்காது. ஏ டேஷ் என்னன்னு சொல்கிறாங்க? யூ பார் ஏ. வாங்க நெக்ஸ்ட்டு ஸ்லைட்குள்ளே போகலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆப்ரேஷன் பண்புகள் பற்றி பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி என்னென்ன? சேர்ப்பு, வெட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, பங்கீட்டு பண்பு. காம்டேட்டிவ், அசோசியேட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ். யூனியன், அதாவது பரிமாற்று பண்புக்குடைய சேர்ப்பு விதி என்னென்னா ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ. அதுவே இன்டர்செக்ஷன் அப்படின்னா ஏ வெட்டு பி ஈக்குவல் டு பி வெட்டு ஏ. ஓகே, தென் சேர்ப்பு பண்பு ஏ யூனியன் ஆஃப் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி ஆஃப் யூனியன் சி.
இன்டர்செக்ஷனுக்கு வந்துடலாம். A intersection of B intersection C equal to A intersection of B A intersection B of C. பங்கீட்டு பண்பு பார்க்கலாம். உங்களுக்கு இது கொஞ்சம் மெமரி பண்ண கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இது மெமரி பண்ணுற மாதிரியே இருக்காதுடா கண்ணா. இப்போ எப்படின்னா நம்ம பரிமாற்று பண்பு எழுதி பார்க்குறோன்னா சேர்ப்பு பண்புக்கு C ஆட் ஆகும். பங்கீட்டு பண்புக்கு என்ன ஆட் ஆகும்? யூனியனும் வரும், இன்டர்செக்ஷனும் வரும். அவ்வளோதான். மெமரி டக்குன்னு நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ராங்க் ஆஃப் செகண்டில் நம்ம லாஜிக்கில் வந்து இதை நம்ம மெமரி பண்ணிக்கலாம். பங்கீட்டு பண்பு A intersection of B union C equal to A intersection B union A intersection C. ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடுக்குள்ளே போகலாம். டிமோர்கன்ஸ் லா, டிமோர்கன் விதிகள். சேர்ப்பு விதிகள் A union B dash equal to A dash union B dash. காம்ப்ளிமெண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், வெட்டின் நிரப்பு விதிகள். சேர்ப்புது பார்த்தோமா, இப்போ வெட்டுது பார்க்குறோம். A intersection of B dash equal to A dash union B dash. ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு இங்கே கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம சம்மில் அப்ளை பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். அப்ளிகேஷன். இந்த ஃபார்முலாஸை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? n of A union B, n of A plus n of B minus n of A intersection of B. மேக்ஸில் 85% யூஸ் பண்ணுறாங்கடா கண்ணா. சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 65%. அதாவது மேக்ஸு சயின்ஸுன்னு எல்லா சப்ஜெக்ட்லேயுமே வந்து இந்த வெண்படம், அதாவது இந்த செட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ வந்து 9th செட் லாங்குவேஜ் பற்றி ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்ன டவுட் இருந்தாலுமே நம்ம நெக்ஸ்ட்டு போடுற எக்ஸசைஸை போட உங்களுக்கு சம்ஸ் எல்லாம் ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் இப்போ நான் கொடுத்த ஸ்லைட்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் மேக்ஸ் மஹா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொன்று ஒரு சோர்ஸ் கொடுக்குறேன் கண்ணா, இமேஜ் சோர்ஸ். அதாவது இந்த வெப்சைட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென் டயக்ராம் இமேஜ்லாம் கொஞ்சம் கிடைக்கும். அதை வச்சு இன்னும் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கண்ணா. நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம எக்ஸசைஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.